இன்றைய சிந்தனை. எங்களுடைய வாழ்விலே சில தர்மங்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்று வரை இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நமது தாய் தந்தையர்கள் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம். இந்த தாய் தந்தையரை பராமரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கைங்கரியம். அவர்களுடைய மனம் நோகாமல் வயது முதிர்ந்த காலங்களிலே அவர்களை பேணி பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையானவற்றை சந்தோஷமாக செய்து வைப்பதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரிய முக்கிய கடனாகும். இந்த பிள்ளைகள் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்தினால் அவர்களுடைய பின் வாழ்க்கையிலே பெரும் சிரமங்களை எதிர்கொள்வார்கள். இது நடைமுறை சாத்தியம், நடைமுறையிலே கண்டது. தாய் தந்தையரை போற்ற வேண்டும், அவர்களுக்குரிய பணிகளை சரியாக செய்ய வேண்டும். இது நமது சமயமே நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் என்றெல்லாம் வரையறுத்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய சந்தோஷம்தான் எங்களுடைய வாழ்க்கை. நாம் பிறந்து இன்று ஒரு பெரியவராக வளரும் வரை எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியிலே நம்மை வளர்த்தெடுத்து எப்பொழுதுமே பெற்ற மனம் பித்து என்று சொல்வார்கள். பிள்ளைகளுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள். தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், சமூகத்திலே அந்தஸ்தோடு இருக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பார்கள். தன் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, தன் பிள்ளை நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல சூழலிலே அவர் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். தனது பிள்ளை தவறாக நடக்கின்ற பொழுதெல்லாம் அந்த பெற்றோர்கள் அதை தண்டிப்பார்கள், கண்டிப்பார்கள், வேதனைப்படுவார்கள். இது இயல்பு. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாங்கள் இருக்கும்போது தான் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் இறந்த பின்பு அவர்களுக்கு நாங்கள் பெருமைக்கு வந்து செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு காரியங்கள். ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது அவனை சந்தோஷப்படுவது தான் ஒரு பிள்ளையினுடைய கடன். அந்த மனிதன் இறந்த பின்பு அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அந்த இருக்கின்ற பொழுது இல்லாத அந்த வேதனையும் அந்த மன அழுத்தமும் அந்த ஆன்மா மிக மிக வேதனைப்படுகின்ற நிலையாக மாறிவிடுகின்றது. எனவே இருக்கின்ற பொழுது அதை சரியாக செய்யுங்கள். தாய் தந்தையருடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். அவர்களை போற்றி பாதுகாருங்கள். சில இடங்களிலே தாய் தந்தையர்கள் முடியாமல் வயோதிபர் இல்லங்களிலே எல்லாம் கொண்டே விடுகின்றார்கள். இதெல்லாம் மிக மிக வேதனையான விடயம். பிள்ளைகள் இருக்கின்ற பொழுதே பார்ப்பதற்கு ஆக்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வயோதிபர் இல்லங்களில் விடுவதெல்லாம் மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஏனென்றால் ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்க முடியாது என்று சொல்வதற்கே இடமில்லை. அவர் வசதியாக எந்த நாட்டிலே தொழில் செய்தாலும் தன்னுடைய தாய் தந்தையரையும் அந்த வசதிக்கு ஈடாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு பிள்ளைக்குரிய முக்கியமான கடமை. இதை உணர்ந்து செய்யுங்கள். தாய் தந்தையரை போற்றுங்கள், உணர்ந்து செய்யுங்கள். அது எங்களுடைய மிக மிக உன்னதமான சேவை. மிக்க நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு